மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். மேசராசிக்காரர்களுக்கு 10-11 கூடியவர் சனி பகவான். தொழில்காரகன், லாபகாரகன். தொழில் லாபம் இரண்டத்தையும் தருபவர் 12ஆம் வீட்டில் மறைகிறார். அப்போ ஒரு கடவுள் ஒரு தொழிலை தரக்கூடியவர் 12ஆம் வீட்டில் மறைகிறார். அவர் வக்கரமாகிறார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் சார் என்றுமே புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தவறு செய்து திருந்தியவன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுடைய கம்பேக் எப்படி இருக்கும் தெரியுமா? சுற்றுலாக்கள், மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், இது எல்லாத்தையும் உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற ஜூலை மாதம் 13ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பெயர்ச்சி. சனிப்பெயர்ச்சினா எங்க இருந்து பெயர்றாரு? ரிவர்ஸ்ல பெயர்றாருங்க. சனி வக்கரம். மீனத்துல இருக்கிறவர் கும்பத்துக்கு வராருன்னு சொல்லுவாங்க. சில பேர் மீனத்திலே வக்கரமேட்டார் சார்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இனிவே வக்கரம். இந்த சனி வக்கரம் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகிறது என்பதைத்தான் பார்க்கிறோம். வகையிலே மேசராசிக்கு, மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். மேசராசிக்காரர்களுக்கு 10-11 கூடியவர் சனி பகவான். தொழில்காரகன், லாபகாரகன். தொழில் லாபம் இரண்டத்தையும் தருபவர் 12ஆம் வீட்டில் மறைகிறார். அப்போ ஒரு கடவுள் ஒரு தொழிலை தரக்கூடியவர் 12ஆம் வீட்டில் மறைகிறார். அவர் வக்கரமாகிறார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு பேரு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஜாபுக்கு அதிபதி 12இல் மறைந்து ஜாபு கெடுத்தார். கெடுத்தவர் வக்கரம் பெற்று நல்லது பண்ண போறார். அப்போ கொடுக்கிறார்னு அர்த்தம். கெடுத்தவர்ன்ட்டு மைனஸ் எவ்வளோ, கெடுப்பது ஆப்போசிட் எவ்வளோ, கொடுப்பது. அப்படின்னா என்ன ஆகும்னா மேசராசிக்காரர்களுக்கு வாரி வழங்க போகிறார் சனி பகவான். ஜென்ரலாகவே 7.5 சனி நடந்துட்டு இருக்கு மேசராசிக்காரர்களுக்கு. 12ஆம் வீட்டிலே சனி பகவான் இருக்கிறார். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் விரயங்களை தருகிறார். தேவையற்ற விரயங்கள், தேவையற்ற பணிச்சுமைகள் போன்றவற்றை தருகிறார். இந்த 12ஆம் வீட்டு சனி பகவான் உங்களுக்கு என்ன பலன்களை எல்லாம் தருவார் என்றால், உங்களுக்கு நிறைய விரயங்களை தந்த அவர் வக்கரம் பெற்று இதெல்லாம் விரயமோ அதை ராசியாக மாற்றிடுவார். இதெல்லாம் விரயமோ ராசியாக மாற்றிடுவார். அதான் ஒரு பெரிய ஆச்சரியமே. சார் ஒரு சாதாரண உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு கிளைண்ட்டை நான் கண்ணால் பார்த்தேன். ஒரு கிளைண்ட்டோட அனுபவத்தை சொல்கிறேன். கண்ணால் பார்த்தேன். அவர் ஒரு பெரிய செல்வந்தரோட லிங்க்ல இருந்தார். ஒரு செல்வந்தரோட. அந்த செல்வந்தர் என்ன பண்ணார், டெய்லி ஒரு கட்டத்தில் என்னாச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டார். வெறும் பார்ட்டி, கூத்து, டான்ஸ்னு ஆடி எல்லாத்தையும் இழந்துட்டார். அப்போது இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறார், எனக்கு இது மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, எனக்கு ஏதாவது பண்ண முடியுமா, நான் விட்டதை பிடிக்கலான்னு நினைக்கிறேன், நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்கிறார். இவரும் அந்த பழகின ஒரு பாசத்துக்காக என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஏதாவது உதவிகள் எதுவும் பண்ணுறார். இப்போ உதவி பண்ண ஒரு கட்டத்தில் என்னாச்சு, அந்த செல்வந்தர் குடியெல்லாம் விட்டுட்டு அவர் திரும்ப நார்மல் ஆகிடுறார். நார்மலான அவர் மிக பிரம்மாண்ட உயரத்துக்கு போகிறார். ஏற்கனவே சார் என்றுமே புரிந்து கொள்ளுங்கள், ஒரு தவறு செய்து திருந்தியவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுடைய கம்பேக் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி இருக்கும் அவனோட கம்பேக். காரணம் என்ன அப்படின்னா, திரும்ப அந்த தவறை வாழ்க்கையிலே பண்ணக்கூடாதுன்னு அவன் மனசில் நினைப்பான். அப்போது அவர் என்ன பண்ணுறார், மிக பிரம்மாண்ட முறையில் தன்னோட தொழில் நடத்துகிறார். அது வரைக்கும் அவருக்கு சோறு போட்டு காப்பாற்றினாரே. இப்போ நான் சொன்னேன், இவருக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்பதற்காய் மிக உயர்ந்த ஸ்தானத்திலே அமர்த்தி தன் பக்கத்திலே வச்சுக்கிறார். வாழ்க்கை செட்டில்டு சார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் இவர் கொடுக்கும் போதெல்லாம் அவர் என்ன நினைச்சாரு, தேவையில்லாத விரயம், இவனுக்காக நான் செலவு பண்ண வேண்டியிருக்கு, இவனுக்காக நான் அழ வேண்டியிருக்கு என்பது போன்று அழுதுகிட்டே இருந்தார். எதெல்லாம் நீங்கள் விரயங்களாக இதனால் உங்கள் கையிலேருந்து சென்றுங்க, அதெல்லாம் பாசிட்டிவாக மாறிடும். இதெல்லாம் நீங்கள் உங்கள் கையை விட்டு போனது நீங்கள் நினச்சிங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஸ்கோரிங்காக மாறிடும். ஸோ 12ஆம் வீடு என்பது விரயஸ்தானம். விரயத்தில் இருந்ததெல்லாம் இப்படி மாறும். ஸோ இல்லற வாழ்க்கை, நீங்களும் உங்கள் மனைவியும் இருக்கிற தாம்பத்திய வாழ்க்கை, அதில் பிரச்சனைகள் உடையவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான பலன்கள். நல்ல டாக்டரை பார்ப்பீங்க, உடம்பு சரி பண்ணிட்டு போயிடுவீங்க. சிம்பிள், வேலை முடிஞ்சு, எல்லாத்தையும் சரி பண்ணிடுறீங்க போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். 12ஆம் வீட்டு சனி பகவான் 9, 10, 11 கூடியவன் வக்கரம் என்பதால் மாமனார் வகையில் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் வகையில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்பா வகையில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது 3 தான் பிரச்சனை வரும் உங்களுக்கு. மாமனார், அப்பா, நண்பர்கள், இது 3 மட்டும் பிரச்சனை வரும். அது மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். மாமனாருக்கு அவருக்கு நமக்கு எப்பயுமே டைம்ஸ் ஆகாது. என்ன எங்க சத்தம்மா போல பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா, பேசிக்கிட்டு இருக்கேன் மாமாங்கிற மாதிரி தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவரு கூட இருக்கிற பிரச்சனை. அதே மாதிரி மாமனார் மாதிரி 11 கூடியவன் நண்பர்கள். நமக்குன்னு ஒரு நண்பன் இப்போ தான் வருவான். நம்ம நல்லா இருக்கிறது தெரிஞ்சு நமக்குன்னு ஒரு நண்பன் வருவான். அந்த நண்பன் ஏதாவது ஒன்று சொல்லுவான். அவனால் ஒரு பழி, கெட்ட பேர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள். 9 கூடியவனாகவும் சனி பகவான் இருப்பதால், அவன் வக்கரம் 12ஆம் வீட்டில் மறைந்து வக்கரம் பெறுவதால், 9ங்கிறது அப்பா ஸ்தானம். அப்பாங்கிற இடத்துக்கூடியவன் வக்கரம் பெறுவதால் அப்பாவுக்கு உடல்நல சரியில்லாமல் போகிறது, அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூ ஆகிறது,
போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ அப்பாவுக்கு யாருக்கெல்லாம் உடம்பு முடியல, மேசராசிக்காரர்கள் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது சார், இப்படி சார் அப்படி சார், அதெல்லாம் சரி பண்ணுங்க. அதெல்லாம் இந்த சனி பகவான் சரி பண்ணி தருவார். ஒரே ஒரு கையெழுத்தில் வாழ்க்கையே மாறுறதுங்கிற ஒரு அற்புத சம்பவங்கள்லாம் இந்த சனி வக்கரத்தினால் ஏற்படும். சனி வக்கரத்தினால் ஏற்படும். தலைகீழாக மாற்றிடுவார். 12ஆம் வீட்டுக்கு இருந்து 12ஆம் வீட்டில் மறைந்து வக்கரம் பெற்று தலைகீழாக மாற்றிடுறார். 12ஆம் வீடு என்பது அத்தனை சிறப்பான இடம். இன்பச் சுற்றுலாக்கள், மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், இது எல்லாத்தையும் இந்த சனி பகவான் தரார். ஏன்னா இந்த 12ஆம் வீடு என்பது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கஷ்டப்படுறது இதெல்லாம் தான். ஸோ அது எல்லாத்தையும் பாசிட்டிவாக மாற்றும் போது இன்பச் சுற்றுலாக்கள் ஏற்படுகிறது. நீங்கள் வந்து இதெல்லாம் சுற்றி வரீங்க, ஊரை ஃபுல்லாக சுற்றி வரீங்க, ஜாலியாக இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்க, நிறைய நல்ல விஷயங்கள்ல ஈடுபடுறீங்க. குடும்பத்தோடு அப்படி மகிழ்ச்சியாக இங்கன்னா பக்கத்தில் உங்களால் போக முடிஞ்ச இடத்துக்கு ஃபேமிலியாக போகணும், அதான் முக்கியம். எங்கே போகிறீங்கிறது முக்கியம் இல்லை. சில பேர் இங்கேருந்து போவாங்க, நான் வந்து இதுக்கு போகிறேன் சார், கரீபியனுக்கு போகிறேன் சார், பசிபிக்கு போகிறேன் சார், எல்லாம் போவாங்க. போய் யார் கூட போனீங்க? தனியாக தான் போனேன். தனியாக போகிறதுக்கு எதுக்கு அங்கே போகணும்? ஃபேமிலியோட பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் போனாலும் கோயில் தான். இன்பச் சுற்றுலாக்கள் குடும்பத்தோட நீங்கள் எஃபெக்டிவ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாகும். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டு சனி பகவான் பொன்னான பலன்களை உங்களுக்கு தருவார். அதே நேரத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய மாற்றங்கள், இது வரைக்கும் எனக்கு ஆன்மீகத்தில் ஆன்மீகவாதிகளோ ஜோதிடர்களோ எதிர்காலத்தை கணித்து சொல்பவர்களோ இவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம். 12ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு வக்கரம் பெற்று ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வத்தை உண்டாக்குகிறார். மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடு என்பது ஆயுசுக்கு ஆபத்து சார், உடம்புக்கு ஹெல்த் இஷ்யூ, டாக்டர் பொழைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல போன்ற பிரச்சனை உடையவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு நேரமாக இந்த நேரம் அமையும். ஏன்னா 12ஆம் வீடு என்பது வந்து உயிருக்கு மறைதல் என்று பொருள். அவன் வக்கரமாகும் போது ஆரோக்கியம் வந்து பெருகும், தேக ஆரோக்கியம் என்பது பெருகும், தொழில் வளர்ச்சி என்பது அதிகமாகும், புதிய ஆர்டர்கள், புதிய கம்பெனிலேருந்து உங்களுக்கு புதிய ஆர்டர், அதாவது வந்து ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கையெழுத்து போன்றவைகள்லாம் ஏற்படும். 9-10 கூடியவன் வக்கரமாகும் பொழுது வக்கர சனி தரும் பலன்கள் நார்மலாக தர்ற பலன்களை விட ரொம்ப அதிகம். ஸோ மேசராசிக்காரர்கள் மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம். ஸ்ரீமடம்னா என்ன? இங்கே சாத்தனுடைய மடம் இதுதான். தமிழ்நாட்டிலேயே இங்கே மட்டும்தான் வந்து சாத்தனுக்கு ஒரு மடம் வச்சு டெய்லி ஹோமங்கள்லாம் நடக்குது. கேரளாவில் 100 கோயில் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்துல கூட சாத்தனுக்கு கோயில் இல்லை. சாத்தனுக்கு கோயில் இருக்கிற ஒரே இடம் இதுதான். அனைவரும் வந்து சாத்தனுடைய அருளை பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.